சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், திருவண்ணாமலை இந்த மாதிரியான மாவட்டங்களில் இந்த மையான கொள்ளை ரொம்ப கோலாகலமாக நடக்கும். இந்த மையான கொள்ளை பற்றி தெரியாதவங்களுக்காக இந்த பதிவு. மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் தான் இது ரொம்ப பிரசித்தி பெற்றது இந்த மையான கொள்ளை. ஆனால் அந்த ஊரில் மட்டும் இல்லாமல் மீதி எல்லா சின்ன சின்ன ஊர்களில் கூட தனித்தனியாக அந்த மையான கொள்ளையை நடத்துவாங்க. அவங்க ஊர் அம்மன் கோயிலில் வச்சு நடத்துவாங்க. இதில் பக்தர்கள் அவங்க வேண்டுதல் வச்சு மாலை போட்டு விரதம் இருந்து கடைசி ஒரு நாள் மட்டும் வேஷம் போடுவாங்க. அவங்க வேஷம் காளி வேஷம் நிறையா போடுவாங்க. அது போக நிறையா காட்டேரி அந்த வேஷம் இந்த வேஷம் உருவம் இல்லாத வேஷம்லாம் நிறைய போடுவாங்க. பேய் மாதிரி போடுவாங்க, மூஞ்சி எரிஞ்ச மாதிரிலாம் போடுவாங்க. இந்த மையான கொள்ளையில் இந்த வேஷம் இப்படி தான் இருக்கும். இவங்க கொம்பு வச்சுருப்பாங்க, இவங்க தாடி வச்சுருப்பாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை. அவங்க விருப்பத்துக்கு ஏற்றப்போ உருவமே இல்லாமல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேஷத்தை போடுவாங்க. இந்த மையான கொள்ளை நடத்துறதுக்கு முந்தின நாள் சுடுகாட்டில் ஒரு பெரிய பொம்மை மாதிரி ரெடி பண்ணி அதில் முட்டை, நிறையா எலும்பு துண்டுகள் அந்த மாதிரிலாம் வச்சு ஒரு மாதிரி பொம்மை மாதிரி ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அதை இந்த பூசாரி மெயினாக ஒரு ஆள் இருப்பார், அவர் காளி வேஷம் போடுவார்னு வைங்களேன். அவர் மட்டும்தான் அந்த மையான கொள்ளை அன்றைக்கி பகலில் தான் நடக்கும், இது நைட்டு நடக்காது. முந்தின நாள் நைட்டு அந்த பொம்மை செய்கிறது மட்டும் நைட்டு நடுஜாமத்தில் பொம்மை செய்வாங்க. சுடுகாட்டில் போயிட்டு முட்டை எல்லாம் வச்சு எலும்பு துண்டு எல்லாமே வச்சு பண்ணுவாங்க. இது அதுக்கு அடுத்த நாள் மதிய நேரத்தில் அந்த பூசாரி இல்லைனா ஒரு ஆள் மெயினான ஆள் அந்த வேஷம் போட்டுட்டு வருவார். இந்த பொம்மை மேலே ஈட்டியை வச்சு குத்திட்டு அதில் உருண்டு புரண்டு ஆடுவார். அதில் இருக்கிற எலும்பு துண்டுகள்லாம் எடுத்து கடிப்பார். அதுக்கப்புறமா அவரை எல்லோரும் சேர்ந்து பிடிச்சிட்டு போயிடுவாங்க. இப்படி தான் அந்த மையான கொலை நடக்கும். இதில் மீதி இருக்கிறவங்களாம் நிறைய வேண்டுதல் வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில் வேணால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இந்த மையான கொலையில் இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோ வேணும், ஃபுல் டீட்டெயில் வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள். அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணால் தான் எனக்கு அடுத்த வீடியோ மேக் பண்ணி போடணும்னு தோணும்.